வாழ்க வளமுடன். இன்ப துன்பங்களின் இயல்பு, தோற்றம், பெருக்கம், மாற்றம் இவற்றை பற்றி அறிய வேண்டுமானால் முதலில் அவற்றிற்கு மூலமான அறிவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய முயற்சியிலே, ஆராய்ச்சியிலே முடிவாக பெறும் விளக்கத்திலே இயற்கை விதியும் சமுதாய நீதியும் உணர்ந்து கொள்ளப்பெறும். அப்படியெனில் உணர்ச்சிகளின் காரணம் இயற்கை விதியாக இருப்பதானாலும் உணர்ச்சிகளின் அனுபவங்களிலிருந்தே சமுதாய நீதி உருவாக்கப்பட்டு இருப்பதனாலும் அறிவின் நிலை அறிய பெறும் தெளிவிலே முடிவிலே அனைத்தும் உணரப்பெறுகின்றன. அறிவை அறிய வேண்டும் என்ற ஆர்வம்தான் நான் யார் என்ற கேள்வியாகும். சிந்திக்கும் ஆற்றல் ஓங்கப்பெற்ற அறிவாளிக்கு நான் யார் என்ற கேள்வி எழுவது இயல்பு. இக்கேள்வி எழுந்துவிட்ட பின்னர் அதற்கு சரியான விடை காணும் வரையில் அறிவிற்கு அமைதி கிட்டாது. கடலிலே இருந்து ஆவியாக மாறி மேகமாகி மழையாகி வெள்ளமாகி பூமியில் ஓடும் நீர் கடலையே நாடி ஓடுகின்றது. கடலை அடைந்த பின்னர்தான் அதன் விரைவு தணிந்து நிலை பெறுகின்றது. அதேபோன்று பரத்திலே தோன்றி பற்பல நிகழ்ச்சிகளாகி அறிவாகி இயங்கும் சக்தி அதன் மூல நிலையை நாடுகின்றது. அதை அறிந்து அடைந்த பின்னரே அமைதி பெறுகின்றது. எனவே நான் யார் என்ற கேள்வி ஒருவருக்கு எழுந்துவிட்டால் அவர் தன் நிலையை அறிய தகுதி பெற்றுவிட்டார் என்பதும் அப்பேறு பெருமறையில் அவர் அறிவில் அமைதி பெற முடியாது என்பதும் தெளிவு. அறிவின் நிலையறிந்த பல அறிஞர்கள் அறிவை பற்றிய விளக்கங்களை அவ்வக்காலத்தில் அந்தந்த மொழியில் உணர்த்தி வந்துள்ளார்கள். அவை சிந்தனைகளை தூண்ட வல்லவை, முறைப்படுத்த வல்லவை. ஆனால் அவற்றை படித்து விடுவதால் மாத்திரம் முடிவை கண்டுவிட முடியாது. உரையாடல் மூலம் பெறும் விளக்கத்தோடு முறையாக அறிவு பயிற்சியும் வேண்டும். விரும்பும்போது விரும்பும் நிலையில் அறிவை நிலைக்கச் செய்யும் பயிற்சியை முறையாக பழகி கொள்ள வேண்டும். அப்போதுதான் முழுமையான தெளிவு உண்டாகும். நான் யார் என்ற கேள்வி 2 சொற்கள் அடங்கிய ஒரு வாக்கியம்தான். ஆனால் அதற்குள் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துமே அடங்கியுள்ளன. அறிவை அறிய மெய்ப்பொருள் உணர்ந்தவர்கள் தரும் உரை மூலம் விளக்கம், முறையான அகநோக்கு பயிற்சி ஆக 2 வழியை பின்பற்ற வேண்டும். உணர்ந்து கொள்வோர் ஆற்றலுக்கேற்ப பயன் விரைவும் முழுமையும் உண்டாகும். உரை மூலம் விளக்கம் சிந்தனையை முறைப்படுத்தும், முடிவை தெளிவாக காட்டும். பயிற்சி மூலம் பெறும் விளக்கம் அனுபவத்தோடு கூடியும் உறுதியோடும் இருக்கும். பயிற்சியின் மூலம் அறிவை அதன் மூல இயக்க நிலையால் உயிர் சக்தியில் செலுத்தி உள்நோக்கி நின்று அறிவின் பல கட்ட இயக்க நிலைகளையும் அறிந்து கடந்து தன் மூல நிலையான பேராதாரம் என்னும் அமைதியினை பெறும்போது அவனாகி தானாகி நிற்கும், இயங்கும் உண்மை தெளிவாக உணரப்பெறுகின்றது. சிந்தனை உயர்ந்தோருக்கு, ஆர்வமுடையோருக்கு, முயற்சியில் ஈடுபடுவோருக்கு இப்பேறு எளிதே ஆகும். நான் யார் என்ற கேள்வி எழும்போது முதலில் உடலும் உள்ளமும் கருத்திற்கு எல்லைகளாக இருக்கின்றன. பேரியக்க மண்டலத்தில் தனித்தனி இயக்கமாகவும் பற்பல இயக்கங்கள் இணைந்த கொத்து இயக்கங்களாகவும் நடைபெறும் கோடான கோடி நிகழ்ச்சிகளில் இந்த உடல் உள்ள இணைப்பு இயக்கம் ஒன்று. உடல்நிலை, உள்ளத்தின் நிலை இவற்றை பற்றிய அறிய முற்படுவோர் முதலில் ஓர்
அடிப்படை விளக்கம் பெற வேண்டும். பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அல்லது தோற்றங்கள் இவற்றிற்கு பொருள் நிலை யாது, நிகழ்ச்சி நிலை யாது என ஆராய்ந்து தெளிதல் வேண்டும். அம்முறையை பின்பற்றி மேலே செல்வோம். ஒரு மலரை ஆராய்ச்சிக்கென எடுத்துக்கொள்வோம். அது பொருளா அல்லது நிகழ்ச்சியா என்ற கேள்வியினை எழுப்பிக்கொள்வோம். மலர் ஒரு பொருள்தான் என்று பொதுவாக எல்லோரும் சொல்வார்கள். பழக்கத்தின் மூலம் வழக்கமான நிலை பெற்ற கருத்து அது. ஆனால் உண்மையில் அம்மலர் ஒரு பொருள் அல்ல. அந்த மலரை நெருப்பிலிட்டால் அது என்னவாகும்? கருகி எரிந்து புகைந்து போகும். மலர் என்ன ஆனது? அது இப்போது எப்படி இருக்கின்றது? புகையாக மாறி காற்றோடு கலந்து பரவிவிட்டது. அது தோன்றிய காலமுண்டு, அது நிலைமாறிவிடும் காலமுண்டு. இடையே உள்ள காலத்தில் மலர் என்ற குறுகிய கால காட்சி வடிவமாக தோற்றமாக இயங்குகிறது. மலர் உருப்பெறும் காட்சி வடிவத்தில் நீடித்து இருந்தபோது அது எவ்வாறு இயங்கியது? தகுதியான அணுக்களும் அணுக்கொத்துகளும் பல தன்னில் சேர்ந்து கொண்டே இருந்தன. தனக்கு ஒவ்வாத அல்லது தன்னிலிருந்து பிரிந்து இயங்கும் அளவிற்கு விடுதலை வேகம் பெற்ற அணுக்கள் வெளியேறி ஓடிக்கொண்டே இருந்தன. இவ்வாறான வரவுக்கும் செலவுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெறும் அணுக்கள் கூடிய ஒரு கொத்து நிகழ்ச்சி மலர் என்ற தோற்றமாக இருந்தது. வரவு நின்று போனாலோ அல்லது குறைந்து போனாலோ, செலவு மிகுந்து போனாலோ, மலராக காட்சியாகும் அணுக்களின் கொத்து நிகழ்ச்சி குலைந்து விடுகின்றது. இது இயற்கை விதி. ஒரு கொத்து நிகழ்ச்சி குலைந்த பின்னர் அதில் இருக்கும் அணுக்கள் பெறும் இயக்க வேகத்திற்கு ஒத்த வேறு ஒரு நிகழ்ச்சியாகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சியில் இணைந்தோ அவ்வணுக்கள் இயங்குகின்றன. வெவ்வேறான காட்சிகளாகவும் சாட்சிகளாகவும் இணைத்து இயங்கி பல பல பெயர்களால் வழங்கப்பெறுகின்றது. இவ்வாறு பேரியக்க மண்டல இயக்கம் என்ற ஒரு மாபெரும் கொத்து நிகழ்ச்சியில் அணுக்களின் இயக்க வேக மாறுதல்களால் சிறிய சிறிய கொத்து நிகழ்ச்சிகளாகவும் அவை பல கூடிய பெருங்கொத்து நிகழ்ச்சிகளாகவும் ஒவ்வொன்றும் பிரிந்தும் கூடியும் எண்ணரிய பல கோடி நிகழ்ச்சிகளாக இயங்குகின்றன. அத்தகைய இயக்கங்கள் நீடிப்பதாலும் நிலைகளாலும் வேகம், பருமன், காலம், தூரம் என்ற நான்கால் பகுத்தப்பட்டு வேறு வேறாக அறிவால் உணரப்பெறுகின்றன. அத்தகைய நிகழ்ச்சிகளில் வேகம், பருமன், காலம், தூரம் என்ற நான்கால் பிரிக்கப்பெற்று தனியே காணப்படும் காட்சியே மலர். மலர் மட்டுமல்ல, வேறு எந்த தோற்றமும் அவ்வாறே. எனவே இயக்க நிகழ்ச்சி கூட்டங்களான வடிவங்களை பொருள் என கொள்வது சரியல்ல. நிகழ்ச்சிகள் என்றே கொள்ள வேண்டும். அங்கே மலர் என்ற ஒரு காட்சி நிகழ்ச்சி என்றில் பொருள் ஆகாது. இவ்வாறெனில் மலரின் பொருள் நிலை யாது? ஆராய்வோம்.